சுற்றி வந்து சக்ஸஸ், ஹாப்பினஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, சேட்னஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பல பேருக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் நம்ம விரும்புகிற ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அதிகமாக நம்ம மேலே லவ் காட்டுறாங்கங்கும்போது, அந்த அத்தனை ஹேட்ரேடும் நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அந்த ஒருத்தங்க காட்டுற அந்த லவ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கனால, லைஃபே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாரி இருக்கும். பட் பல பேருக்கு நம்மள பிடிக்கும். அந்த ஒரு ஆள் யாராவது ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா, அத வச்சு சேடா நம்ம ஃபீல் பண்ணி, அத ரொம்ப ஃபோக்கஸா காட்டுறத விட பெட்டர் நம்மளுடைய ஃபோக்கஸை மாற்றிக்க வேண்டியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க மாமியார்லாம் இது பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறபோது, ஜஸ்ட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தெம். அவங்ககிட்ட நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் ஆகும்போது, நம்மளுக்கு அது ஒரு மாதிரி சேட்னஸாக நம்ம லைஃப் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களால் என்ன பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ண முடியும், அந்த ஒரு சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வர முடியும். பிளேஸை விட்டு வர முடியாது, பட் சுச்சுவேஷனை விட்டு எப்படி நீங்கள் வர்றதுன்னு திங்க் பண்ணி உங்கள் ஃபோக்கஸை மாற்றினீங்கன்னா மேபி ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது.